இந்த tutorial நம்ம பார்க்க போறது important questions for OIE 351 Introduction to Industrial Engineering. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிற இந்த 4 கொஸ்டின்ஸும். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கான்செப்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதை தான் எவால்யூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்பாங்க. தென் செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த ரோல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர். தென் தேர்ட் கொஸ்டின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல இந்த 3 டாபிக்மே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அப்போ செகண்ட் ப்ரையாரிட்டியில இந்த ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரொடக்டிவிட்டி இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் ஒன் மோர் கொஸ்டின் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி மெஷர்ஸ். ஸோ இதுல இருந்து சின்ன ப்ராப்ளம் மாதிரி கூட கேட்கலாம் இந்த ப்ரொடக்டிவிட்டி மெஷர்ஸ்ல இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பாதி டாபிக்கே பார்த்துட்டோம் 3 கொஸ்டின்ல இருந்து. தென் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 2 டாபிக் இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரொடக்டிவிட்டி தென் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி மெஷர்ஸ். ஸோ இப்படி ஒரு 5 டாபிக் இருக்கு. இதுல இந்த 4 டாபிக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் லே அவுட். ஸோ இந்த பிளான்ட் லே அவுட்டோட டெஃபினிஷன், அதோட பிரின்சிபல்ஸ், தென் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் லே அவுட். ஸோ இது வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் செகண்ட் கொஸ்டின் மெத்தட்ஸ் ஆஃப் பிளான் அண்ட் ஃபெசிலிட்டி லே அவுட். அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து லைன் பேலன்சிங் மெத்தட். இந்த 3 கொஸ்டினும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அப்போ இந்த யூனிட்ல உள்ள சிலபஸை பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பார்த்துருக்கோம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளான் லேஅவுட், தென் டைப்ஸ் ஆஃப் பிளான் லேஅவுட், தென் மெத்தட்ஸ் ஆஃப் பிளான் அண்ட் ஃபெசிலிட்டி லேஅவுட், அதுக்கப்புறமா லைன் பேலன்சிங் மெத்தட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் யூனிட்டே இந்த 3 கொஸ்டின்ல இருந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். தென் ஒன் மோர் கொஸ்டின் கூட நீங்க படிச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாவே நம்ம போகலாம். அப்போ செகண்ட் ப்ரையாரிட்டியில இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிளான் லொகேஷன் இந்த கொஸ்டினே நீங்க படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 கொஸ்டின் தான் இந்த யூனிட்ல. அதுல ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஃபோர்த் கொஸ்டினையும் லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம இந்த யூனிட்ல இருந்து எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் இந்த 4 டாபிக்ஸ்ல இருந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இந்த எர்கோனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் ஏரியாஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த ஒர்க் சிஸ்டம். தென் இந்த ஒர்க் மெஷர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். இதுல 2 சப் டாபிக்ஸ் இருக்கு, டைம் ஸ்டடி அண்ட் ஒர்க் சாம்பிளிங். இந்த 2 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பிசிக்கல் ஒர்க் லோட் அண்ட் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். தென் ஃபோர்த் கொஸ்டின் ஆந்த்ரோபோமெட்ரி, அதோட மெஷர்ஸ் அண்ட் டிசைன் ப்ரொசீஜர். ஸோ இந்த 4 டாபிக்ஸையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஸோ யூனிட் 3யோட சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 70% யூனிட்டை வந்து கவர் பண்ணியிருக்கோம் இந்த 4 டாபிக்ஸ்ல இருந்து. தென் இது ஒரு சின்ன டாபிக் தான் இந்த ஒர்க் போஸ்டர்ஸ். இதையுமே நீங்க லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் லைட்டா ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் உள்ள எல்லா டாபிக்குமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எப்படியும் இந்த ஏரியால இருந்து ஒரு கொஸ்டினை நீங்க கவர் பண்ணிடலாம். பார்க்க தான் சிலபஸ் பெருசா இருக்கு, பட் கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமே இந்த 4 கொஸ்டின்ஸ் தான். ஸோ 4 கொஸ்டினுமே படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பா இந்த யூனிட்ல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா இந்த சிலபஸே இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இதுல நம்ம இப்போ கவர் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் சார்ட் ஃபார் அட்ரிபியூட்ஸ், தென் சிங்கிள் சாம்பிளிங் பிளான், டபுள் சாம்பிளிங் பிளான். ஸோ இந்த 4 டாபிக்ஸும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. சப்போஸ் சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரிமைனிங் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கிறது இந்த டெஃபினிஷன் அண்ட் கான்செப்ட் ஃபண்டமெண்டல்ஸ், தென் அக்செப்டன்ஸ் சாம்பிளிங், ஓசி கர்வ். இது மட்டும் தான் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க டெஃபினிஷன் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து லைட்டா 2 மார்க் மாதிரி டெஃபினிஷன்ஸை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் கொஸ்டினையும் லைட்டா ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படியும் இந்த யூனிட்ல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். பட் கண்டிப்பா படிக்க வேண்டியது ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிற இந்த 4 கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல இருக்கதே இந்த 4 கொஸ்டின்ஸ் தான். இந்த 4 கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபோர்காஸ்டிங், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ். இந்த கொஸ்டின் கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். தென் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி, இதுல 2 சப் டாபிக்ஸ் இருக்கு, லோடிங், ஷெட்யூலிங். இதையும் சேர்த்து நீங்க படிச்சுக்கோங்க. ஸ்பிளிட் பண்ணி கேட்டா கூட இதுல உள்ள சப் டாபிக்ஸ் வச்சு நம்ம கண்டிப்பா அந்த கொஸ்டினை எழுதிடலாம். தென் தேர்ட் கொஸ்டின் வந்து டிஸ்பேச்சிங், அதுல ப்ராக்ரஸ் கண்ட்ரோல்னு ஒரு சப் டாபிக் இருக்கு. தென் ஃபோர்த் கொஸ்டின் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த 4 கொஸ்டினையும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இப்போ இதுல சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 4 கொஸ்டின்ல என்டையர் யூனிட்டுமே கவர் ஆயிருச்சு. ஸோ அப்போ நீங்க ஏதாவது ஒரு 3 கொஸ்டின்ஸ் படிச்சா கூட போதும் இந்த 4ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் செகண்ட் 2 கொஸ்டின்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினா நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே 80% ஆஃப் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். அப்போ இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிற கொஸ்டின்ஸ், ஸோ 4 கொஸ்டின்ஸ் படிச்சீங்க அப்படின்னாலே மோர் தென் ஒரு 70% நீங்க மார்க் வந்து இதுல ஸ்கோர் பண்ணலாம்.
பட் மேக்ஸிமம் தியரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஒரு 80% தியரி தான் இருக்கு. நீங்க ப்ரெசென்ட் பண்றதை பொறுத்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து இந்த சப்ஜெக்ட்ல வாங்கலாம். இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஈஸியா நீங்க இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிடலாம்.